உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் செய்தப்பா
நல்லவராயிருக்க எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. எல்லா நல்ல கரங்களை தட்டி Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. இப்பொழுதும் கூட நம்முடைய அருமையான ஊழியக்காரர் நம்முடைய சகோதரருமான அந்தோனி ஐயா வந்திருக்காங்க. இவ்வளவு காலமாய் அவர் அநேக பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை அழகாய் நேர்த்தியாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னமும் கூட அவர் செய்ய வேண்டும். ஏறக்குறைய நாங்கள் ஒரு 14-15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை பார்த்திருக்கிறோம். இப்போதான் பார்க்கிறோம். கர்த்தர் இவ்வளவாய் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மையும் நடத்துவார். இன்றைக்கு அவர் மூலமாய் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்களும் கேட்டு நீங்களும் விசுவாசித்து அன்பு தாசனை கர்த்தர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, வாரந்தோறும் எங்க ஐயா ஐயா பாடுற பாடலை தான் பாடிட்டு இருப்பார். எல்லாரும் பாடின பாட்டா இருந்தாலும் அதிகாலையில் காலங்கள் கடந்து போனதே, மன கண்களிலே உன்னதரே மாயையே உம்மை துதிப்பேன், ஏறக்குறைய எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கணக்கு கொடுக்க வேண்டும் இல்ல, என்ன வந்தாலும் இந்த பாடல்கள் எல்லாம் விரும்பி பாடுவார். அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் அதே அன்பு சகோதரனை ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்க முடியும் அப்பா கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது நம்ம மத்தியிலே 2 பேர் 2 பாடல்களை பாடுவாங்க. பாடிய பிறகு அன்பு சகோதரன் இடத்துல நான் கொடுத்து விடுவேன். அதனால இப்பொழுது அன்பு மகள் பியூலா ராஜகுமாரி அவங்க வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. அடுத்து பிளஸிமா ஒரு பாட்டு பாடுங்க. பாடி முடிச்சதும் நம்ம அருமையான ஊழியக்கார் கையில கொடுத்துடலாம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாமீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாமீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை துதிப்பதினால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை பாடுவதால் என்னில் குறைவே இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை
சூழ்நிலையே பார்க்காதே, சூறாவளியும் பார்க்காதே, அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையே பார்க்காதே, தொந்தரிப்பையும் பார்க்காதே, அழகில் உறங்கும் இயேசுவை நீ பார். சூழ்நிலையே பார்க்காதே, சூறாவளியும் பார்க்காதே, அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையே பார்க்காதே, தொந்தரிப்பையும் பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை நீ பார். அங்கேயும் பார்க்காதே, அங்கலாய்ந்து போகாதே, அப்பாவின் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். அங்கேயும் பார்க்காதே, அங்கலாய்ந்து போகாதே, அப்பாவின் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். நிலையை பார்க்காதே, சூறாவளியும் பார்க்காதே, அழகில் உலகம் இயேசுவை நீ பார். கடலையே பார்க்காதே, தொந்தரிப்பையும் பார்க்காதே, அழகில் உலகம் இயேசுவை நீ பார். இயேசுவை
பார்க்காதே அருகில் இருக்கும் இயேசுவை நீ பார். கடலையே பார்க்காதே கொந்தளிப்பையும் நீ பார்க்காதே மனதில் உறங்கும் இயேசுவை நீ பார். பேசலாம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த சிந்தையோடு கூட நம்ம இருப்போம். இப்பொழுதும் கூட அருமையான தாயார் ஒரு பாடல் பாடின பிறகு நம்ம ஐயா கிட்ட கொடுத்துருவோம். கர்த்தருடைய நாமத்தை போற்றி பாடுவோம். கர்த்தர் ஒரு சில பாடல்களை எழுதி பாடும்படியாக நம்ம திருச்சபைக்கு உதவி செய்தார். இந்த ஆண்டினுடைய கடந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே இந்த பாடலை நான் எழுதினேன். இது உங்களோடு கூட பாடும்படிய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், ராஜாவை பாடி கொண்டாடுங்கள். கர்த்தரை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், ராஜாவை பாடி கொண்டாடுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி பாடுங்கள், கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி பாடுங்கள், கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தரை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், ராஜாவை பாடி கொண்டாடுங்கள்.
மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரமாய் நம்ம பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற நேரம். நம்ம எல்லாரும் கூட வாஞ்சியோடு கூட காத்திருப்போம். அதற்கு முன்பதாக நான் சொன்னது போல அன்பின் ஊழியக்காரர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு 5 CDகள் வெளியிட்டோம். அதிலே அன்பு சகோதரன் ஒரு CDயில ஒரு பாட 2-3 இல்ல நாங்க பிரிச்சு போட்டோம். அவருக்கு வந்து ஒரு முறை தான் பாடினாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் பண்ணி போட்டுவிட்டோம். அன்பு சகோதரன் ஞானசேகர், அன்பு சகோதரி பீனா, ஷீபா, இப்படி அருமையான ஊழியக்காரர் மாமா பர்னாட், அருமையான தாயார் கர்லின் அம்மா, நான் எல்லாரும் பாடி இருக்கிறோம். என்ன விசேஷம் அப்படின்னா அவங்கவுங்க எழுதின பாடல்களை அவங்கவுங்க பாடினாங்க. அதில் என் அருமையான கணவனார் கூட அவர் எழுதின அநேக பாடல்கள் ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தும்படியா உதவி செய்தார். அநேகருக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக இது மாதிரியான பிரபலங்களை பாட வைத்து அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செய்தோம். அன்பு சகோதரன் அவர் வந்து ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்பதாகவே நாங்க வந்து ஒரு மாதாக்காக அவர் வந்து ஒரு இடத்துல பாடி கொண்டிருந்தார் கீழ்பக்கத்துல. அந்த இடத்துலதான் முதலாக நாங்க அவரை பார்த்தோம். அப்போ அவர் பாடினது நிறைய பாடல்களை பாடினார். அப்போ அந்த சகோதரனை சந்தித்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர் அன்பு சகோதரன் ரமேஷ் அவருடைய ஃப்ரெண்ட், அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வீட்டுக்கு நாங்க போயிருக்கிறோம். அநேக நல்ல குடும்பம், பிள்ளைகள் எல்லாருமே, அவங்க துணைவியார் எல்லாருமே நல்ல சகோதர சகோதரிகள். உண்மையாக ரொம்ப அன்பான அன்பு சகோதரன். ஒரு எக்ஸிபிஷன்ல நாங்க நிறைய தடவை அவர் பார்த்துருக்கிறோம். அவர் வந்து பால் பண்ணை, அதுல கவர்மெண்ட் ஆஃப் பால் பண்ணையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க அநேக நேரம் போகும்போது அன்பு சகோதரனை பார்த்ததுண்டு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அன்பு சகோதரனை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் அருமையான ஊழியக்காரங்க ஐயா வந்து ரொம்ப அவரை மாதிரி பாடணும்ட்டு பாட்டை போட்டு பாடி கேட்டு அவரு உங்க முன்னாடி எப்பவுமே அந்த பாடல்களை தான் பாடுகிறது உண்டு. அப்படி பாடும்போது உண்மையாகவே என்ன செய்வார், அவர் ரசித்து ரொம்ப அருமையா பாடுவார். அது போல இந்த நாளிலே நேரடியாக அன்பு சகோதரனுடைய பாடலை கேட்கும்படியா நம்ம என்ன செய்திருக்கிறோம், இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க எல்லாம் முகத்தை எப்படி வச்சுக்கணும், மலர்ச்சியா இருக்கணும். அப்பதான் பேசுறவங்களுக்கு எப்படி இருக்கும், வாஞ்சையா விருப்பமா. ஏன்னா அவர் தூரத்துல இருந்து வந்திருக்காரு. அவர் அழைத்திருக்கோம். அவருக்கு நிறைய மணி நேரம் கொடுத்தாதான் அவர் ஃப்ரீயா என்ன பண்ண முடியும், தேவ செய்தியோடு அவர் பாடின பாடல்களையும் நமக்கு முன்பாக அழகாக பாட முடியும். ஆகையினால நீங்கள் எல்லாரும் கூட அதிக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 தேவனின் பிரியமான நாளென்ற தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. அவர்தாமே நம்மை அழைத்தவர், நல்லவர், போதுமானவர், ஜீவனுள்ள தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. மிகவும் அவர் நல்ல குணமுடையவர். நான் கொஞ்சதான் சொல்ல முடியும், காரணம் நேரம் இல்லாததுனால. நல்ல அருமையான பாடல்கள் பாடப்பட்டு உள்ளத்தை தொடுமொழியாய் அந்த பாடல்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் குறித்திருந்தது. கர்த்தரை குறித்து இப்படி ஒரு தாசன் பாடியிருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பத்திலே இல்லாத காலங்கள் கடந்து போனது என்பதை பாடப்படும் பொழுது அநேகர் நான் தான் அதை எழுதி பாடியிருக்கிறது நிறைய பேர் கேட்டுக்கொண்டேன். நான் அல்ல, நட்பு சகோதரர் பாடியிருக்காரு. அந்த பாடலுக்கு பிடிக்கும், அதனால பாடுறாங்க. புதுவே இல்லை, நீங்க தான் பாடுங்க. அந்த அளவுக்காக கர்த்தரால் கூறப்படுற
கொடுக்கிறவர் இந்த நாளிலும் அவர் எங்க கேசட்ல பாடின பாடலை அன்பு சகோதரர் கேட்டதினால நாங்கள் அந்த பாடலை பாடுகிறோம். போதுமையா? போதுமையா போதும் இந்த உலக வாழ்க்கை போதும், தாங்கும் ஐயா தாங்கும் உன் கருணையிலே தாங்கும், வாழ்ந்தும் பயனில்லை இனி வாழவும் பலனில்லை, பலன் வேண்டுமையா எனக்காய் கிருபை செய்யும், உம்பலர் போதுமையா எனக்காய் கிருபை செய்யும். போதுமையா போதும் இந்த உலக வாழ்க்கை போதும், தாங்குமையா தாங்கும் உன் கருணையிலே தாங்கும், வாழ்ந்தும் பயனில்லை இனி வாழவும் பலனில்லை, உங்கள் வேண்டுமையா இயேசுவே கிருபை செய்யும், உங்கள் வேண்டுமையா இயேசுவே கிருபை செய்யும். போதுமையா போதும் தாய் தந்தை இருந்தும் தம்பி தமை கைகள் இருந்தும் சொந்த பந்தம் இருந்தும் அன்புகள் நெறியும் இருந்தும் எல்லோரும் பாரமானே நான் உமக்கும் தூரமானே, எல்லோரும் பாரமானே நான் உமக்கும் தூரமானே, என் பாவங்கள் மன்னியும் இயேசுவே எனக்காய் கிருபை செய்யும், என் பாவங்கள் மன்னியும் இயேசுவே எனக்காய் கிருபை செய்யும். போதுமையா போதும் பொன்பொருள் இருந்தும்
சகோதரத்தில் கொடுக்கிறேன். Praise God. என் சகோதரருக்கு ஒரு அன்பு வரவேற்பு. அவரை நாங்கள் கனப்படுத்த முடியாது. தேவன் அவரை